உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னுடைய உள்ளத்திலே எழும்பின காரியம் எதை பற்றியது அப்படின்னா, ஞானத்தை பற்றியதான ஒரு காரியம். ஞானம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கடவுளிடத்துல தங்க வாழ்க்கையின் பல்வேறுபட்ட காலகட்டங்களில் நிச்சயமாக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த ஞானத்துக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் இடையே இருக்கிற வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிந்திருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, பெரும்பாலான மக்களுக்கு அது தெரிந்திருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எல்லாரும் என்ன நினைச்சிடறாங்க, ஞானம் அறிவு புத்தி எல்லாம் ஒண்ணுதாப்பா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக ஒரு கருத்தை தங்களுடைய மனதிலே வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ரைட்? ஆனா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஞானம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு, புத்தி என்பது வேறு அப்படிங்கிற ஒரு தகவலை மாத்திரம் இந்த வேளையிலே உங்க மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். மூன்றும் ஒன்று அல்ல. That is the basic understanding you should have in your mind. Okay? ஞானம் வேற இல்லையா? ஞானங்கிறத wisdom. ஓகே. அறிவுனா that is a knowledge. அறிவுங்கிறது நாலேஜ். இது வேற அது வேற. ரைட்? மூன்றாவதாக புத்தி. புத்திங்கிறது டோட்டலாவே வேற. ஞானம் அறிவு அவைகளோடு சேர்ந்தாப்புல இந்த புத்தியை நம்ம ஒப்பிடவே கூடாது. பாருங்க, இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இந்த வேளையில இந்த மூன்று காரியத்துக்கும் உண்டான வித்தியாசங்களை மாத்திரம் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வேதாகமத்தில் பல்வேறு இடங்களிலே, குறிப்பாக சாலமோன் ராஜா எழுதின புஸ்தகம் நீதிமொழிகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது அல்லவா? அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் இந்த ஞானத்தை குறித்து விஸ்டத்தை குறித்த ஏராளமான தகவல்களை நீங்கள் அங்கே பார்க்கலாம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3லிருந்து 7 வரையிலான வசனங்கள். நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ் 2ஆம் அதிகாரம் 3லிருந்து 7 வரையிலான வசனங்கள். குறிப்பாக 6வது வசனம். அந்த 6வது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்போ இந்த ஒரு வசனமே எதை சரியாக விளக்கி விடுகிறது அப்படின்னா, ஞானம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் அப்படின்னா, ஞானம் என்பது வேற, அறிவு என்பது வேற, புத்தி என்பது வேற அப்படிங்கிற ஒரு சிறிய தகவல் இந்த வசனத்தில் காணப்படுகிறது அல்லவா? அப்போ புத்திங்கிறது தான் அடிப்படையில் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒன்றுங்க. ரைட்டுங்களா? இப்படி நான் விளக்குறேனே. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா புத்தி. புத்தி வேற விதமாக சொன்னால், புத்திங்கிறத எப்படி நான் புரிய வைக்கலாம் உங்களுக்கு அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் புத்தி. புத்தினா அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ ஒரு புஸ்தகம் இருக்குது, புஸ்தகம் கையில் இருக்குது, அந்த புஸ்தகத்தில் அப்படியே வாசித்து கொண்டு இருக்கீங்க. இது என்ன விளக்கியிருக்கா? ஓஹோ, ஓ இது இதை பற்றி விளக்கியிருக்கிறானா? ஓகே ஓகே, புரியுது புரியுது, ரைட் ரைட் அப்படின்னு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முற்படுகிறீங்க அல்லவா? இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறதற்கு முற்படுகிறீர்கள் அல்லவா? இதுதான் புத்தி. தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புத்தி. இதுக்கு அடுத்தது தான் அறிவு, நாலேஜ். அப்போ நீங்க புரிந்து கொண்டதை என்ன பண்றீங்க? உங்க மனதில் மூளையில் இருக்கிற அந்த மெமரி பகுதியில், ஞாபகம் சம்பந்தப்பட்ட பகுதியில் பதிய வைக்கிறீங்கள் அல்லவா? ரெக்கார்ட் பண்றீங்க அல்லவா? சேவ் பண்றீங்க அல்லவா? அதுதான் அறிவு. அந்த சேவ் பண்ண பண்ண நீங்க என்னத்தை படித்து புரிந்து கொண்டீர்களோ அதை குறித்ததான ஒரு அறிவு உங்க மனதில், அந்த மூளையில், ஞாபகம் தொடர்பான அந்த மூளை பகுதியில் அப்படியே ஸ்டோர் பண்ணப்படும் இல்லையா? அதுதான் என்னது? நாலேஜ். நாலேஜ், அறிவு என்பது. மூன்றாவது காரியம்தான் ஞானம், விஸ்டம். இதனை எப்படி சார் புரிந்து கொள்றது அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்குது இல்லையா? அறிவு இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. அடிப்படையில் தெரிந்து கொள்ளணும். யாராக இருந்தாலும் சரி, படித்தவன் படிக்காதவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும்
அவனுக்கு அறிவு என்பது கொடுக்கப்பட்டு இருக்குதுங்க. நாலேஜ்ங்கிறது இருக்குதுங்க. இதை முதல்ல தெரிந்து இருக்கணும். அப்பதான் அறிவுனா என்ன, ஞானம்னா என்னன்னு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ நீங்க படிக்கிற பிள்ளைகளா இருந்தா உங்களுக்கு நாலேஜ் எப்படி வருகிறது? நிறைய புஸ்தகங்களை வாசிக்கிறீங்க, புத்தியை வைத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றீங்க இல்லையா? அப்போ படிக்க படிக்க எதன் மேல் ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறதோ அதற்கு ஏற்றால் போல புஸ்தகங்களை வாசிக்கிறீங்க, புரிந்து கொள்றீங்க. அப்போ புரிந்து கொள்ளப்பட்ட காரியங்கள் எல்லாம் அறிவு பெட்டகமாக, நாலேஜ் பேஸாக உங்க மூளையிலே அப்படியே பதிவாகி கொண்டே இருக்கிறது இல்லையா? படிக்காதவனா இருந்தா வாழ்க்கையிலே தாங்கள் பழகுகிற சமுதாயத்தில் பழகுகிற மக்கள்கிட்ட இருந்து ஏராளமான காரியங்களை படிக்காதவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். படித்தவன் கற்றுக்கொள்றான், படிக்காதவன் கற்றுக்கொள்றான். ஓகே, நீங்க படிச்சிருக்கீங்க, புஸ்தகங்களை வாசித்து வாசித்து கற்றுக்கொள்றீங்க. படிக்காதவன் என்ன பண்ணுவான்? சமுதாயத்தில் வாழ்கிற சக மக்களோடு பழகுறது நிமித்தம் அனுபவ ரீதியாக பல காரியங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுகிறான் இல்லையா? அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுகிற காரியங்கள் அறிவு பெட்டகமாக, நாலேஜ் பேஸாக அவருடைய மூளையிலே பதிவாகிறது. ஓகே, இதுதான் நாலேஜ். இப்படிதான் நாலேஜ் ஆனது டெவலப் ஆகிறது எல்லா மனிதர்களுக்கும். சரி, ஓகே. இப்போ ஞானம், விஸ்டம்னா என்ன அப்படின்னா, இந்த மூளையில பதிவாயிருக்கிற அந்த அறிவானது வெளியில பயன்பாட்டுக்கு எந்த விதத்தில் வெளியிலே வருகிறதோ அல்லது வெளியிலே வர வைக்கப்படுகிறதோ அதுதான் விஸ்டம், அதுதான் ஞானம் என்பது. ஏராளமான அறிவு இருக்குங்க, நாலேஜ் பயங்கரமா இருக்கும். ஆனா அது வெளியில வரணும்ல, சரியான நேரத்தில் சரியான விதத்தில் சரியான நாலேஜ் ஆனது இந்த மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கிற இடத்துல இருந்து வெளியில வந்தாகணும். அதுதான் விஸ்டம். வாழ்க்கை என்ற ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஏராளமான அறிவு உடையவர்களாக நீங்க காணப்படலாம். உங்க அனுபவ ரீதியாக சமுதாயத்தில் மற்றவர்களோடு பழகுறதன் மூலமாக ஏராளமான புரிதல் ஏற்பட்டு ஒரு நாலேஜ் பேஸ் உடையவர்களாக காணப்படலாம். ஆனால் எனக்கு இந்த சூழல்ல இது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல. அப்போ என்ன பண்றது? அதுக்கான ஒரு முயற்சியில் நீங்க ஈடுபடுவீங்க இல்லையா? உங்களுக்குள்ளேயே அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு ஏற்ற அறிவு, நாலேஜ் உங்க மைண்ட்ல ஏற்கனவே காணப்படும் பட்சத்தில் அந்த அறிவு உங்களிலிருந்து வெளியிலே கொண்டு வரப்பட்டு அந்த பர்டிகுலர் காரியத்தை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியம் உங்களுக்கு திடீர்னு உதயமாகிறது அல்லவா? நோட் த பாயிண்ட். சின்ன வேர்டை சொல்ல, உதயமாகிறது அல்லவா, டக்குன்னு உதயமாகிறது அல்லவா? அதுதான் ஞானம், விஸ்டம். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணும்போது, எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அதான் முக்கியம். எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஏராளமான புத்தகங்களை வாசித்து இருக்கலாம், அனுபவமுடையவர்களாக இருக்கலாம், காரியங்களை புரிந்து கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு இருக்கலாம், நாலேஜாகவும் பதிவாய் இருக்கலாம். ஆனால் ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதத்தில் சூழலுக்கு தகுந்தார் போல உங்களுக்குள் இருக்கிற அறிவானது வெளியில வந்து ஆகணும் இல்லையா? அப்போ ஆயிரக்கணக்கான அறிவுகள் இருக்கலாம், அறிவு நாலேஜ் இருக்கலாம். ஆனால் எல்லா அறிவும் எல்லா நாலேஜும் எல்லா இடங்களிலும் தேவைப்படுறது இல்லை. தேவைப்படுற இடத்துல தேவைப்படுகிற அறிவை நான் பயன்படுத்த வேண்டும் இல்லையா? தேவைப்படுற இடத்துல தேவையில்லாத அறிவை பயன்படுத்தினா டோட்டலா கந்தல் ஆகி போயிடும், கொலாப்ஸ் ஆகி போயிடும் சிஸ்டமே. அப்போ விஸ்டம், ஞானம் என்பது ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிற அறிவை எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறீர்களோ, அப்ளை பண்ணுகிறீர்களோ, அதுதான் ஞானம், அதுதான் விஸ்டம். புத்திங்கிறது ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றீங்க, இது புத்தி. அல்லது அனுபவ ரீதியாக காரியங்களை கற்றுக்கொள்கிறீர்கள், புத்தி. அப்புறம் அது ஒரு நாலேஜ் பேஸா மைண்ட்ல சேவ் ஆகிறது, அது நாலேஜ், அறிவு. இதை எப்படி அப்ளை பண்றீங்க, பயன்பாட்டுக்கு கொண்டு வரீங்க, அதுதான் ஞானம், விஸ்டம். இந்த கான்செப்டை மனசுல வச்சுக்கிட்டு இப்போ பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் இருக்குது அல்லவா? அதுல முதல் அதிகாரம் வாசிச்சீங்கன்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும்.
உனக்கு ஞானத்தில் குறைவு உள்ளவனா நீ காணப்பட்டேன்னா கடவுளிடத்தில் கேளு. யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டது போல கடவுள் அந்த ஞானத்தை உனக்கு தருவார் அப்படின்னு இந்த வசனம் இருக்குது இல்லையா? இந்த வசனத்தை வைத்து நாம் ஏன் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா, அதான் சொன்னேன், ஏராளமான நாலேஜ் இருக்கலாம், ஆனால் என்னுடைய தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் ஏற்கனவே சேவாயிருக்கிற அறிவானது வெளியில் வந்தாகணும் இல்லையா? அப்போ என்ன அறிவு வெளியில வரணும் அப்படிங்கிறது என்னால பல நேரங்களில் டிசைட் பண்ண முடியாது. பார்த்துக்குங்க, நான் ஒரு முடிவெடுத்து அந்த அறிவை வெளியில கொண்டு வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரேன்னு நினைச்சிட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சி செஞ்சேன்னா சில நேரங்களில் காரியங்கள் நான் நினைத்தது போல கைகூடி வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அப்ப இந்த இடத்துல தான் கடவுளுடைய செயல்பாடு என்பது அதிகமாக நமக்கு தேவைப்படுகிறது. ஏராளமான அறிவு இருக்கலாங்க, ஆனா அந்த குறிப்பிட்ட பயன்பாட்டுக்கு இந்த குறிப்பிட்ட நாலேஜ் அறிவு தான் வேணும் இல்லையா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னால முடியல. இங்கதான் கடவுளுடைய செயல்பாடு அவசியப்படுகிறது. அவருக்கு தெரியும், ஏற்கனவே இந்த மனுஷனுடைய மண்டையில ஏராளமான நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்குது, ரைட்டு. இந்த காரியத்துக்கு இந்த பயன்பாட்டுக்கு இவனுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கிற இந்த அறிவு தேவைப்படும் சொல்லி அந்த அறிவை டக்குன்னு கண்ணிமைக்கும் நேரத்தில் வெளியில பளிச்சுன்னு கொண்டு வருவாரு கடவுள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, கடவுளுடைய செயல்பாடு இங்கதான் தேவைப்படுகிறது. அறிவு உடையவர்கள் பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கலாங்க, ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நான் குறிப்பாய் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, எந்த நேரத்தில் எந்த பயன்பாட்டுக்கு எந்த அறிவு நாலேஜ் உங்களுக்குள்ள இருந்து வெளியில வர வேண்டுமோ அந்த அறிவு சரியாய் வெளியிலே கொண்டு வரப்பட்டு அந்த குறிப்பிட்ட காரியம் சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிக்க இப்படியாக வெளிவருகிற ஞானம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. ஞானம் என்பது கடவுளால் அவரை நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று. இந்த விதத்தில் நான் விளக்கி கொண்டிருக்கிறேன். இந்த விதத்தில் சரி, இன்னும் ஏராளமான காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு உதாரணத்தை பார்த்துட்டு பிறகு கடந்து சென்றால் நல்லா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சாலமோன் இல்லையா? சாலமோனுக்கு கடவுள் ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தூங்கி கொண்டிருக்கிறான், ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு அவன் கேட்குறான். ஏன் ஞானம் கேட்குறான்? ஏராளமான ஜனங்களை நான் நியாயம் தீர்ப்பு செய்யணும், அவங்களை வழி நடத்தணும், நீதி நியாயம் செய்யணும். எனக்கு இருக்கிற இந்த அறிவு போதாது. நோட் த பாயிண்ட். எனக்கு இருக்கிற அறிவு போதாது, உங்களிடத்திலிருந்து ஞானம் எனக்கு வேணும் இல்லையா? உங்களுடைய ஞானம் எனக்கு இருந்தாதான் என்னால ஜனங்களை நன்றாக வழிநடத்த முடியும். அறிவு இருக்கலாம் சார், நாலேஜ் இருக்கலாம் சார், ஆனா எனக்கு ஞானம் இல்லையே சார், ஞானம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு அவன் கேட்கிறான். பாருங்க, கடவுள் ஞானத்தையும் கொடுத்துட்டு அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் அப்படின்னு அந்த வேத பகுதியில வாசிக்கிறோம். ஓகே, அப்போ இவ்வளோ விலையேற பெற்ற விசேஷித்த ஞானத்தை பெற்றவனாக இந்த சாலமோன் ராஜா இருந்திருக்கிறார். அவனுக்கு இல்லாத அறிவா ஏராளமான அறிவு உடையவனா காணப்பட்டாங்க. நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காலகட்டத்திலே கப்பல்கள், ஷிப் சொல்கிறோம் அல்லவா, கப்பல்களை நிறைய கப்பல்களை கட்டி அந்த நீர்நிலைகளிலே விட்டு வியாபாரம் செய்ய பழகினவன் இந்த சாலமோன் ராஜா. வாசித்து பாருங்க, கடவுளுக்குன்னு ஆலயத்தை கட்டினான் சாலமோன் ராஜா, தனக்குன்னு அரண்மனையை கட்டினான். இந்த கடவுளுக்குன்னு ஆலயத்தை கட்டுகிறதுக்கும் அரண்மனையை கட்டுகிறதுக்கும் தேவைப்படுகிற மர சாமானங்களை எல்லாம் தான் உருவாக்கின கப்பல்களின் மூலமாக எங்கே அந்த மரங்கள்லாம் காணப்படுகிறதோ அங்கே இருந்து தனக்கு தேவைப்படுகிற இந்த இடத்துக்கு கப்பல்களின் மூலமாக அந்த மரச்சாமான்களை எல்லாம் கொண்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணினவன் இந்த சாலமோன் ராஜா. நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் வேதாந்தத்தில் இருக்குது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலிருந்து முழுவதும் வாசி பாருங்கள். மிகவும் அருமையான ஒரு காரியம். வாசிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். கப்பல்களை கட்டுவித்து கொண்டிருந்தான் சாலமோன், வியாபாரம் பண்ணி கொண்டு இருந்தான். கடவுள் அழகா பிளான் கொடுப்பாரு, இந்த டைமென்ஷன்ல இந்த மாதிரி என்னுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு. அந்த மாதிரி அழகா மெட்டிகுலஸா அதே அளவீடுல இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பின ஒரு ராஜா சாலமோன் ராஜா. அரண்மனைகள்லாம் கட்டின விதத்தை வாசி பாருங்க, பயங்கரமா இருக்கும். சொல்ல வைக்கிற காரியம் என்ன அப்படின்னா,
இவ்வளோ அறிவு இருந்தவனாக இந்த சாலமோன் ராஜா காணப்பட்டு இருக்கிறான் என்பதுக்கு ஆதாரம் தான் நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் தான், இல்லையா? அறிவு இருந்ததா? இருந்தது சார். கப்பலை கட்டி இருக்கிறான், வியாபாரம்லாம் பண்ணி இருக்கிறான். எவ்வளோ பெரிய அறிவு நாலேஜ் உடையவனாக காணப்பட்டு இருக்கிறான். நல்ல கவனிங்க. கப்பலை கட்டணும்னா அதுக்கு தேவையான ஒரு புரிதல் அவனுக்கு இருந்திருக்குமா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். நான் புத்தி, அறிவு, ஞானம்னு பேசி கொண்டு வருகிறேன் அல்லவா? அதோட இந்த காரியத்தை ஃபிட் பண்ணி பாருங்க. ஒரு கப்பலை ஒரு மனுஷன் கட்டுறான்னா, கப்பலை கட்டணும்னா இந்த மரம் தேவைப்படும், ரைட்டு, இந்த அளவில் இதை கட் பண்ணி இந்த பீஸை இங்கே வைக்கணும். ஏகப்பட்ட காரியங்களை அவன் படித்திருக்கணும் இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும் இல்லையா? புத்தியை குறித்து சொல்லுகிறேன் இல்லையா? அப்போ இதெல்லாம் வச்சுட்டு தான் பயங்கர நாலேஜ் பேஸ் உடையவனா இவன் காணப்பட்டதுனால தான் கப்பல்களெல்லாம் கட்டி வியாபாரம் பண்ண முடிந்தது அவனால. ஆனால் நோட் த பாயிண்ட், ஆனால் ஜனங்களை நிர்வகிக்க வேண்டும். எனக்கு கீழே இவ்வளோ ஜனத்திரள் இருக்குதையா, இந்த ஜன கூட்டத்தை நான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண வேண்டும் என்றால் எனக்கு இருக்கிற இந்த அறிவு நாலேஜ் போதாதப்பா, உங்களிடத்தில் எனக்கு ஞானம் வேணுமாண்டவரே அப்படின்னு அவன் கேட்டான். உங்களுக்கு புத்தி இருக்கலாம் சார், அறிவு இருக்கலாம் சார், ஞானம் வேணும் சார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்து முடிக்கும்படியாய், வெற்றிகரமாய் செய்து முடிக்கும்படியாய் உங்களுக்குள் இருக்கிற அந்த அறிவு வெளியிலே கொண்டு வரப்படாமல் போய்விட்டார், அந்த காரியம் ஃபெயிலியரா போய்விடும் அல்லவா? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் 16 to 28 வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்க. வாட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் பிரமித்து போயிடுவீங்க. ஒரு அருமையான ஒரு கதை அங்கே சொல்லப்பட்டு இருக்குது. அந்த ஞானம் எப்படி வெளியில் வருதுங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக அந்த உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னா, 2 வேசிகள், ப்ராஸ்டிடியூட்ஸ். அவங்க 2 பேருக்கு 2 ஆண் பிள்ளைகள். ஒருத்திக்கு ஒரு பிள்ளை, இன்னொருத்திக்கு இன்னொரு பிள்ளை. ஓகே, குழந்தைங்க. ஒருத்திக்கு குழந்தை பிறந்து 3 நாள் கழித்து இன்னொருத்திக்கு அதே ஆண் பிள்ளை பிறகுது. இதுதான் பேக்ரவுண்ட் சீனு. அந்த வேசிகளுடைய வீட்டில் வேறு யாருமே இல்லை. இந்த 2 வேசிகளுக்கும் குழந்தை பிறந்திருக்குது, ஆம்பளை பிள்ளைங்க, ரைட். இப்போது ஒரு நாள் நைட் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வேசிகளில் 2 பேர்த்தில் ஒருத்தி தான் பெத்த குழந்தைன்னு தெரியாமல் நைட்டு தூங்கும் போது கையை அந்த குழந்தை மேலே வச்சு தூங்கி இருப்பாளாட்டிருக்குது. அப்படி நல்லா தூங்கி இருக்கிறான். இன்னும் தூக்கம் விழிச்சு பார்க்குறா, குழந்தை செத்து போயிடுச்சு. இரவு நேரம் பக்கத்தில் பார்க்குறா, இன்னொரு வேசிக்கு இன்னொரு குழந்தை இருக்கு இல்லையா, அப்படியே பார்க்குறா. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. இவோ தான் செத்து போன குழந்தைய அப்படியே முள்ள போய் அவள் பக்கத்தில் அந்த செத்து போன குழந்தைய வச்சுட்டு உயிரோடு இருக்கிற அந்த குழந்தைய கொண்டு வந்து தான் பக்கத்தில் வச்சுக்கிறான். இதுதான் பேக்ரவுண்ட் சீனு. காலையில் விடிந்து அந்த சைடு இருக்கிற வேசி பார்க்குறா, தன் குழந்தைக்கு பால் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு முயற்சியில் ஈடுபடுறா. திடீர்னு பார்த்தா இந்த குழந்தை செத்து கிடக்குது. பயங்கர அதிர்ச்சி. என்னது, நல்லா தானே என் குழந்தை இருந்தது, எப்படி செத்து போகும்? அப்படி சுற்றி மித்தும் பார்க்குறா. அந்த இடத்துல இன்னொரு வேசி வச்சு அவள்கிட்ட இருக்கிற குழந்தை நல்லா பான்னு கத்திட்டு இருக்குது. ஆஹா, இவ பார்க்குறா, நம்ம குழந்தை அங்கே போயிடுச்சு அப்படின்னு ஓடி வந்து, இது என் குழந்தை, இதுதான் என் குழந்தை, உயிரோடு இருக்கிறது என் குழந்தை, செத்து போன குழந்தைய நைட்டோட நைட்டா என் பக்கத்தில் நீ வச்சுட்டல அப்படின்னு 2 பேருக்கு வாக்குவாதம் நடக்குது. தீர்க்க முடியல. சாலமோனுடைய மண்டபத்துக்கு அடுத்த நாள் இந்த கேஸ் போகுது. கேஸ் போன உடனே இந்த ஆர்கியூமெண்ட்லாம் போகுது. இவ சொல்றா, அதுதான் என் குழந்தை உயிரோடு இருக்குது, உயிரோடு இருக்கிறதுலாம் ஏன் குழந்தைன்னு இவ சொல்றா. அவோ இல்லை, அந்த குழந்தை ஏன் குழந்தை, செத்து போன குழந்தை தான் அவளுடைய குழந்தை அப்படின்னு சொல்றா. இப்போ இந்த காரியம் போயிட்டே இருக்கும்போது உடனே சாலமோன், இந்த ஞானம் எப்படி வெளியே வருதுங்கிறத நீங்க இங்க பார்க்கலாம். உடனே கை தட்டுறான் சாலமோன் ராஜா. யாரும் இங்கே பட்டயத்தை கொண்டு வா, பட்டயம் ஸ்வாட் கொண்டு வா அப்படிங்கிறான். பார், இந்த பட்டயத்தை வச்சு இந்த உயிரோடு இருக்கிற குழந்தை 2ஆ கட் பண்ண, ஒரு தலை பாகத்தை இவளுக்கு கொடுத்துரு, காலு பாகத்தை இவளுக்கு கொடுத்துரு அப்படின்னு தன்னுடைய சேவகனுக்கு இந்த ராஜா கட்டளை இடுகிறான். ஓகே, இந்த சீனை நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்தோன்னே செத்து போன குழந்தைய நைட்டோட நைட்டா அங்க போய் திருட்டுத்தனம் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு வந்தால ஒருத்தி, அவ சொல்றா, ஆமாங்க ராஜா, நீங்க சொன்னபடியே அப்படி வெட்டி போட்டுருங்க, அவளுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், வெட்டிடுங்க ராஜா அப்படின்னு இவ சொல்றா. ஆனா உண்மையாலும் உயிருள்ள குழந்தையை வைத்து கொண்டிருந்த வேசியுடைய உள்ளம் பதைக்கிறது. அவ ராஜாட்ட கெஞ்சுறா, ராஜா ராஜா வேண்டாம் ராஜா,
என்னுடைய குழந்தை தான் நான் சொல்றேன், நம்ப மாட்டேங்கிறா அவோ. பரவாயில்ல, உயிரோடு நீங்க வெட்ட வேண்டாம், அவளுக்கே கொடுத்துருங்க ராஜா, பரவாயில்ல, எனக்கு பிள்ளை இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்மணி ராஜாட்ட சொல்றான். ராஜா கண்டுபிடிச்சிட்டான். ஆஹா, நீதான் உண்மையான தாய், சேவகன் வா, யாரெங்கே இந்த குழந்தையை, இந்த பிள்ளை, இந்த அம்மாவுக்கு நீ கொடு, இவள் தான் இந்த தாய், இந்த பிள்ளையினுடைய உண்மையான தாய் அப்படின்னு தீர்ப்பு சொல்லுகிறான் சாலமோன் ராஜா. அப்ப பாருங்க, அந்த ஞானம் எப்படி வெளியில வருகிறத நீங்க பார்க்கணும். இங்க இது நம்ம சும்மா பார்க்கறது ஒரு சாதாரணமா ஒரு காரியமா இருக்கலாம், ஆனால் வேதத்துல எழுதப்பட்டிருக்குது இல்லையா, அப்போ அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா ஏதோ ஒன்றை, இல்லையா? அப்போ அந்த நேரத்துல அந்த கேஸ் சாலமோனுடைய அரண்மனைக்கு வந்த நேரத்துல இப்படி தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு காரியம் சாலமோனுடைய அந்த நாலேஜ் பேஸ்ல இருந்து, அறிவு பெட்டகத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வெளியில வரும்படியாய் ஒரு காரியம் நடந்திருக்குது அல்லவா. ஏற்ற நேரத்தில் வெளியிலே கொண்டு வரப்படுகிற அறிவுதான் ஞானம். ஏற்கனவே அறிவு இருக்குது, நாலேஜ் இருக்குது, ஆனா இப்ப எனக்கு இதுதான் ஃபுல்ஃபில் ஆகணும், நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ஏராளமான அறிவு இருக்கலாம், இந்த கேஸுக்கு நான் தீர்ப்பு சொல்லி ஆகணும், இல்லைன்னா பாதிக்கப்பட்டுருவா ஒரு பெண்மணி. என்ன பண்றது? சரியா அந்த நேரத்தில் பட்டயத்தை கொண்டு வா, குழந்தை ரெண்டா வெட்டு, தலை அவளுக்கு கால் இவளுக்கு சொல்லும் போது உண்மை வெளிவருகிறது அல்லவா. இதுதான் அறிவு வெளிக்கொண்டு வரப்படுகிற காரியம், ஞானம், விஸ்டம். அப்போ உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த விதத்துல இந்த ஞானம் என்ற ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் கடவுளிடத்திலிருந்து மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட முடியும் என்று ஆணித்தரமாக நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் ஞானத்தினுடைய சொருவியாயிருக்கிறார். அந்த சராசரங்களை படைத்த தேவன் இல்லையா, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமி எல்லாவற்றையும் படைத்த தேவன் எவ்வளவு ஞானமுடையவர். அந்த ஞானமுடைய கடவுளிடத்துல ஞானத்தை தாங்காண்டவரேன்னு கேட்டீங்கன்னா ஞானத்தை தரமாட்டாரா? நிச்சயமாகவே தருவார். சோ இந்த விதத்துல நீங்க ஞானத்தை புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சரி, இன்னும் சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். 1 ராஜாக்கள் 4:32 வாட்ச் பார்த்தீங்கன்னா, இந்த சாலமோன் கடவுளிடத்தில் இந்த ஞானத்தை பெற்றதுனால இந்த ஞானத்தை பயன்படுத்தி 3000 நீதிமொழிகளை சொன்னான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்புறம் அவனுடைய பாட்டுகள், சாங்ஸ் ஆஃப் சாலமோன், உன்னத பாட்டுகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் பைபிள்ல இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாலமோன் தான் எழுதினாரு. வாசிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி, இந்த 3மே சாலமோன் ராஜா எழுதினது தான். சரிங்களா? 1005 பாட்டுகளை பாடி இருக்கிறார் அந்த சாலமோன் ராஜா. நல்லா கவனிங்க, கடவுள் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி பிரசங்கி புஸ்தகம், உன்னத பாட்டு, நீதிமொழிகள் இதெல்லாம் எழுதுனால பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி இன்னைக்கு அந்த புஸ்தகத்தை நீங்க வாசித்தீர்கள் என்றாலும் கடவுளுடைய ஞானம் அதிலே வெளிப்படுகிறத நீங்க பார்க்கலாங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற ஏராளமான தகவல்களை கொடுக்கக்கூடிய புஸ்தகங்களில் இந்த பைபிள்ல, வேதாகமத்தில் இருக்கிறதுல நீதிமொழிகள், பிரசங்கி, இந்த 2 புஸ்தகங்களும் ஏராளமான அன்றாட நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை போதிக்கக்கூடிய புஸ்தகங்களா இருக்கிறது அப்படிங்கிற தகவலை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். உதாரணமா நீதிமொழிகள்ல 6ஆம் அதிகாரத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா, சோம்பேறியே, எந்த மட்டும் கையை முடங்கி தூங்கிட்டு இருப்ப, போ எலும்பு, எறும்பின் இடத்துல போய் அதனுடைய சுறுசுறுப்பை கற்றுக்கொள் அப்படின்னு இந்த சாலமோன் சொல்றாரு. சோம்பேறியே, சீக்கிரம் ஏந்திரி, எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப, எறும்பு எப்படி சுறுசுறுப்பா இருக்குது, போய் பாரு, அதனிடத்திலிருந்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள் அப்படின்னு சாலமோன் சொல்லுவார். நீங்க வாட்சி பாருங்க, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், வேத புஸ்தகத்தில் எல்லாத்தையும் வாசிங்க, கூடுமான வரைக்கும் நீதிமொழிகள், பிரசங்கி இந்த 2ஐயும் வாசிங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான அறிவுரைகளை கொடுக்கக்கூடிய புஸ்தகங்களா இந்த 2 புஸ்தகங்களும் இருக்கிறது. சோ எறும்பினிடத்துல போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுகிறபடி ஏராளமான காரியங்களை சொல்லுவார். இதனிடத்துல போய் இதனை நீ கற்றுக்கொள்
அப்படிலாம் சொல்லுவார். வாழ்க்கைக்கு பிரயோஜனமான தத்துவங்களை நீங்க அங்க பார்க்கலாம். So point to be noted என்ன, இவ்வளோ காரியங்களை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி வாழ்கிற இன்னைக்கும் நாம கற்றுக்கொள்ள முடிகிறது என்றால், இங்கேதான் கடவுள் இந்த சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் விஸ்டம் என்ற காரியம் விளங்குகிறது. கடவுளுடைய ஞானம், கடவுள் தனக்கு கொடுத்த ஞானத்தை வச்சுதான் இதெல்லாம் எழுதினாரு இல்லையா? அது கடவுளுடைய ஞானம். அதான் சொன்ன ஏற்கனவே, கப்பல்கள் எல்லாம் கட்டினான், அந்த அறிவு நாலேஜ்லாம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி கடவுளிடத்தில் ஒரு ஞானம் அப்படின்னு இருக்கதானே செஞ்சது. அதுதான் இந்த நாட்களிலும் நம்ம எல்லாருக்கும் இந்த நீதிமொழிகள் பிரசங்கி புஸ்தகங்கள் எல்லாம் வாசிக்கும் போது ஏராளமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3-4 வாசிச்சு பாருங்க. ஞானத்தை வா அப்படின்னு கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி, புதையல்களை தேடுகிறது போல தேடு அப்படிங்கிறாருங்க சாலமோன். ஞானத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிறார் சாலமோன். அப்போ ஏராளமான நாலேஜ் இருக்கலாம் ஐயா, ஆனால் ஏற்ற நேரத்தில் என்ன அறிவு வெளியில வந்து உங்க பயன்பாட்டுக்கு வர வேண்டுமோ அதுதானே முக்கியம். அதுக்கு ஞானம் அவசியம். ஸோ ஞானம் என்பது வேறு ஒன்றுமில்லை, உங்களுக்குள்ள இருக்கிற நாலேஜை எப்படி அப்ளை பண்ணுகிறீர்களோ, எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறீர்களோ அதுதான் ஞானம். இந்த தகவல் மிகவும் பிரயோஜனமாக உங்களுக்கு இருந்திருக்கும் என்று நான் ஆழமாய் நம்புகிறேன். இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.